ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அம்மாவை ஏளனமாய் நடத்தியவள் சிறுகதை. காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக செய்ய வேண்டிய ஒன்று இருந்தது. கைத்தொலைபேசி வேண்டாம், கணினியில் தான் படங்கள் பெரிதாக தெரியும் என யோசித்து மேசைக்கு முன் உட்கார்ந்தாள் காஞ்சனா. அரை தூக்கத்தில் கணவர் ஏதோ முணுமுணுத்ததை அலட்சியம் செய்தாள். இன்று அம்மாவின் 10வது நினைவு நாள். அதை ஒட்டி நான் படைத்தது என்ற விளக்கத்துடன் 10 விதமான வண்ண வண்ண உணவு பண்டங்கள் வெவ்வேறு அளவை கொண்ட பாத்திரங்களில் முந்தைய நாளைய பதிவு. அதை பார்த்தவளுக்கு சற்று வருத்தமாக இருந்தது. அவள் பார்வை அதன் கீழே போனது. உதடுகள் பெருமை சிரிப்பில் விரிந்தன. விதவிதமான விமர்சனங்கள், எழுதியவர்களுடைய குணாதிசயங்களும் அவளுக்குள் எழுந்தன. பார்த்தாலே நாவில் ஊறுகிறதே. யாரோ சாப்பாட்டு பிரியர். உங்களுக்குத்தான் எவ்வளவு பொறுமை! எத்தனை மணி நேரம் அடுப்பில் வெந்தீர்கள்? சமைப்பதே தண்டனை என வெறுப்பவர். அம்மாவை விட மேலான வேறு தெய்வம் இல்லை இவ்வுலகில் என சினிமாவில் காட்டுவதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிடும் ஏமாளிதான் எத்தனை பேர்கள்! அடுத்ததை பார்த்ததும் சட்டென மனம் அதிர்ந்தது. அம்மா மேல் எத்தனை அன்பு வைத்திருந்தால் இப்படி கொண்டாடுவீர்கள்? சற்று முன் எழுந்த உற்சாகம் வடிந்தது. குற்ற உணர்ச்சியால் தான் இவ்வளவு செய்தோமோ? அதை உடனே மறுத்தாள் காஞ்சனா. 15 வயதில் சற்று முன்னே பின்னே தான் இருப்பார்கள். தன்னை தன் போக்கில் விடாது எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்த அம்மாவிடன் ஓயாது சண்டை பிடித்து கொண்டிருந்ததில் என்ன தப்பு என்று அவள் மனதுக்குள் எழுந்தது. அண்ணா ஊர் சுற்றிவிட்டு வந்த போதெல்லாம் எதுவும் கேட்டாளா அந்த அம்மா? அவன் மட்டும் முசத்தியோ என கேட்டபொழுது, என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு என்று விடுவாள். ஆண்களுக்கு நான் எந்த விதத்திலும் சளைத்தவள் இல்லை என்ற வீண்பு அப்பொழுதுதான் எழுந்தது. இரவு நேரங்களில் பார்ட்டி என்று கண்ட இடங்களுக்கு போக ஆரம்பித்தாள். பலதரப்பட்ட ஆண்களுடன் பழக்கம் ஏற்பட வீட்டில் கிடைக்காத நிம்மதி வெளியிலாவது கிடைத்ததே என நிறைவு ஏற்பட்டது காஞ்சனாவுக்கு. அம்மாவுடன் அப்பாவும் சேர்ந்து கொண்டார். அப்புறம் யார் உன்னை கல்யாணம் செய்து கொள்வார்கள்? எங்களுக்குத்தான் கேவலம் என்று இறைந்தார் அம்மா. எனக்கே தேடிக்க தெரியும், நான் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சறேன் என கத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். எங்கு போவது என்ற குழப்பமெல்லாம் இல்லை. அம்மாவுடன் சண்டை போட்ட போதெல்லாம் தன் தோழி ஆலிஸிடம் அதை பகிர்ந்து கொண்டிருப்பாள். படிக்க பிடிக்காது ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டவள் ஆலிஸ். அவளுடைய பெற்றோர் கடல் கடந்து வேறு நாட்டில் உள்ளார்கள். அப்பொழுதெல்லாம் நான் தனியாத்தானே இருக்கேன், அம்மா கூட இருக்க பிடிக்காட்டி இங்கே வந்து என் கூட இரேன் என்று அபயகரம் நீட்டியவளே அவள்தான். செத்தாலும் இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்றபடி நிர்கதியாக வந்து நின்ற தோழியின் தோளில் கரம் போட்டு அணைத்து கொண்டாள் ஆலிஸ். அப்பா இறந்த செய்தி கிடைத்த பொழுது மரியாதைக்காக வீட்டுக்கு போனாள் காஞ்சனா. அப்பொழுது அம்மா அவளை கண்டுகொள்ளவில்லை. 30 வயதில் தனக்கு எல்லா விதத்திலும் ஈடு கொடுக்க கூடியவன் இவன்தான் என தோன்றி போகவே ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தாள். தருதலை என்று தான் அஞ்சிய மகள் ஒரு வாராக சராசரி பெண்ணை போல் இல்லறத்தில் இணைந்து விட்டாளே என்ற பூரிப்புடன் அம்மா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாள். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பார்ப்பவரிடமெல்லாம் சொல்லி மகிழ்ந்தாள். 2 குழந்தைகளை பெற்ற பிறகு இனி அம்மா நம்மை கண்டிக்க என்ன இருக்கிறது என அம்மாவை தன்னுடன் வந்து தங்கும்படி அழைத்தாள் காஞ்சனா. தனியா இருக்கீங்களேம்மா என்ற உபசாரண வார்த்தைகளுடன் கூப்பிட்டாள். அம்மாவோ, இத்தனை வருஷம் நான் தனியாத்தானே இருந்தேன். அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் எனக்கு பக்கத்துல இருக்காங்க, எனக்கு என்ன பயம் என அவளுடன் செல்ல மறுத்துவிட்டாள். கடந்ததை ஆசை போட்டு கொண்டிருந்தாள் காஞ்சனா. தான் வற்புறுத்தி அழைத்தும் அம்மா ஏன் தன்னுடன் வர சம்மதிக்கவில்லை? வயதான என்னை பார்த்து கொள்ளாது எவ்வளோ சிநேகிதிக்கு சமைத்து போட்டு கொண்டிருந்தாயே என்ற எண்ணமோ? பல வண்ணங்களில் தான் சமைத்து வைத்திருந்ததே அம்மா இனி சாப்பிட வரமாட்டாள் என்ற எண்ணம் உதிக்கவே காஞ்சனா உறக்க அழுக ஆரம்பித்தாள். தான் பெற்ற பிள்ளைகளும் தன்னை போலவே பெற்றவளை புரிந்து கொள்ளாது வதைப்பார்களோ என்ற பயமும் அவளுக்கு அதில் கலந்திருந்தது. என்னதான் நம்ம அம்மா நம்மளை எல்லாம் திட்டுறப்போ நம்ம மோசம்னு நினைச்சாலும் நம்மளை பற்றி அவங்க மட்டும்தான் நினைப்பாங்க. எனவே இருக்கிறப்போ அவங்கள மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.